வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த கதையில் வர சஜீவும் சிந்துவும் 5 வருட திருமண வாழ்க்கைக்கு பின் விவாகரத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவர்களோட 4 நாட்கள் தங்கியிருந்த சஜீவின் அப்பா ஊருக்கு திரும்பும்போது அவர் மகனிடம் பேசிய வார்த்தைகள் சஜீவின் எண்ணத்தையே மாற்றிவிடுகிறது. அப்படி என்ன அவர் சொல்லியிருப்பார்? விவாகரத்து வரை போகாவிட்டாலும் பல வீடுகளில் கணவன் மனைவிக்கு இடையே வரும் சண்டையை தீர்த்து வைக்கக்கூடிய கருத்துக்களை தான் அவர் சொன்னார். அப்படி என்னதான் அவர் சொன்னார்? இந்த கதையை கேட்ட பின் உங்களுக்கு தெளிவு ஏற்படும். சண்டை வராமல் இருக்க சரியான வழின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. வாங்க இப்போ இந்த கதையை கேட்கலாம். இந்த கதை 1995 வெளிவந்திருக்கு. இந்த கதையை எழுதியவர் திரு நீலபத்மநாபன் அவர்கள். வாங்க இப்போ கதை கேட்போம். பஸ் வர நேரம் இருந்தது. சாதாரணமாக குறித்த நேரத்தில் இங்கே பஸ் வர்றதில்லை. அப்படியே வந்தாலும் அரை மணி நேரமாவது இங்கே நிறுத்தி வைக்காமல் பஸ்ஸை எடுக்கிறதில்ல. டிக்கெட்டில் இருக்கை எண் போட்டு தந்திருப்பதால் சீட் உறுதி. ஆனால் அப்பாவை பஸ்ஸில் ஏற்றி ஊருக்கு அனுப்பிவிட்டு ஒர்க் ஸ்பாட்டுக்கு போகும் வழியில் இன்னைக்கு எப்படியும் அட்வொகேட் ராமசேஷனை பார்க்க வேண்டும். கடைசியாக அவரிடம் சொல்லியிருக்கும் தவணை இன்றுதான். அவர் எல்லாம் எழுதி தயாரித்து வைத்திருக்கிறார். போய் கையெழுத்திட வேண்டியதுதான். தன் மனைவி சிந்துவும் கிளம்ப தயாராகத்தானே இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டான் சஜீவ். இருவரும் அப்பாவின் இந்த வந்து போகலுக்காக தான் காத்திருந்தார்கள். சஜீவ் அப்பாவின் முகத்தை பார்த்தான். வழக்கம் போல் வெளியில் தெரியும் அமைதி. ஆனால் கண்ணின் ஆழத்தில் அவனுக்கு அனுபவமாகும் அந்த துயர பாரம். எத்தனை சீக்கிரம் இந்த அப்பாவின் முகத்தில் தேங்கியிருந்த இளமையின் காந்தி எல்லாம் போய் மறைந்து இப்போ வயோதிக பாவம். கண்ணின் கீழ் கருவலயங்கள், மூக்கு வாய் ஓரங்களை இணைக்கும் சுருக்கங்கள். இதுக்கெல்லாம் 60 ஆண்டு நிறைவு இன்னும் கூட வரலையே. இந்நாள் வரை வேட்டை நாயாக அவரை துரத்தி கொண்டு வரும் பல்வேறு பிரச்சனைகளையே இப்போது தன் இல்லற பிரச்சனையும் சேர்ந்து கொண்டதை நினைத்து சஜீவுக்கு கவலையாக இருந்தது. முதலில் அப்பாவுக்கு தெரிவிக்காமலேயே சிந்துவின் கூட உள்ள மன வாழ்க்கையிலிருந்து பிரிந்துவிடதான் சஜீவ் திட்டமிட்டிருந்தான். பிறகு எல்லாம் முடிந்த பின் அவருக்கு தெரிய வந்தால் இந்த வயதில் எவ்வளவு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் அவருக்கு என்று நினைத்துதான் சென்ற வாரம் ஒரு வரியில் அவருக்கு கடிதம் எழுதியிருந்தான். அவர் மத்தியஸ்தத்தை ஒன்றும் அவன் எதிர்பார்க்கவில்லை. வெறும் ஒரு ஃபார்மாலிட்டி, சம்பிரதாயத்துக்காக. உடனடியாக பதிலும் அப்பாவிடமிருந்து வந்தது. அவசரப்பட வேண்டாம், அடுத்த வாரம் நான் அங்கு வருகிறேன், அப்போது இது பற்றி தீர்மானிப்போம் என பதில் எழுதியிருந்தார் அப்பா. கடிதத்தில் தெரிவித்திருந்தவாறு அப்பா வந்தார். 3-4 நாட்களாக தன் கூட தங்கியிருந்த அப்பா தன் கடிதம் பற்றியோ சிந்து பற்றியோ ஒன்றுமே பேசவில்லை. சிந்துவிடமும் பேசியதாக தெரியவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் ஊர் திரும்பி விடுவார் என்று யோசித்தான் சஜீவ். நிகழப்போகும் தன் மனமுறிவை பற்றிய அவருடைய இந்த மௌனம் ஒருவித சம்மதமோ என்று கூட தோன்றியது அவனுக்கு. வேறெங்கோ செல்லும் ஒரு பஸ் வந்து நின்றது. சஜீவ், இந்த 5 வருஷத்தில் நீங்கள் 2 பேரும் பரஸ்பரம் தெரிஞ்சுக்கிட்டு சமரசமாக ஒத்துப்போக பழகி இருக்கணும். கணவன் மனைவி உங்களுக்குள் 1000 இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த 4 நாளாக உங்கள் வீட்டில் உங்கள் கூட இருந்ததில் எனக்கு பட்ட விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் போய்விடுகிறேன். அப்புறம் உன் இஷ்டம் என்றார் அப்பா. வந்த பஸ் இப்போது கிளம்பி சென்றது. அப்பா எதை சொல்ல போகிறார்? வீட்டில் அப்பா இருந்ததால் இந்த 4 நாட்களில் அப்படி ஒன்றும் பெரிய சண்டைகள் நடந்துவிடவில்லையே என்று நினைத்தான் சஜீவ். வீட்டில் இருக்கிறது நீங்கள் 2 பேருங்க மட்டும்தான். அப்படி இருந்தும் ஏன் நீங்கள் 2 பேரும் தனித்தனி அறையில் படுக்கிறீங்க? அப்பா நேரடியாகவே கேட்டுவிட்டார். அவர் கண்கள் இவன் கண்களை உற்று நோக்கின. வேறொன்றும் இல்லைப்பா, இந்த வீட்டில் கொசு தொந்தரவு ஜாஸ்தி. கொசு தடுப்புக்கு மின் இணைப்பில் வைக்கிற டிஸ்ட்ராயர் ரெடியின் நெடி எனக்கு ஒத்துக்கிறதில்ல. தூக்கம் வராதது மட்டும் இல்லை, எனக்கு கடுமையான தலைவலியும் வாந்தியும் கூட வந்துடும்.
அதனால் கொசு வலைக்குள் படுப்போம் என்று சொல்வேனா. அவளுக்கு கொசு வலைக்குள் படுத்துக்கிட்டால் கடுமையான மூச்சு திணறல் வந்துடுமாம். அப்புறம் தனித்தனி அறைகளில் படுத்துக்காம வேற என்ன வழி என்று கேட்டான் சஜீவ். சரி, அது போகட்டும். நேற்றைக்கு உங்கள் 2 பேருக்கும் இடையில் நடந்த சண்டை ஞாபகம் இருக்குதில்ல என்று கேட்டார் அப்பா. அப்பா எதை சுட்டி காட்டுகிறார் என்று யோசித்தான் சஜீவ். சாதாரணமாக வீட்டில் எதுக்கெடுத்தாலும் இவர்களுக்குள் வாக்குவாதங்கள் நடப்பதுண்டு. டீக்கு சூடு ஜாஸ்தி, இட்லி ஆறிப்போச்சு, சாம்பாரில் காரம் கூடுதல், சாதம் வேகவில்லை, எதுவாக இருக்கும்? சஜீவ் யோசித்தான். நேற்றைக்கு காலம்பர வராந்தாவில் பேப்பர் படிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தப்ப எதுக்கோ அவளை நீ கூப்பிட்டது அவள் காதுகளில் விழலன்னு சமையல் அறையில் போய் பண்ணிய ரகலை என்று சொன்னார் அப்பா. ஓ, அதுவா? அடிக்கடி நடக்கிற சமாச்சாரம்தான்ப்பா. அது சமையலறை இல்லாவிட்டால் படுக்கை அறை பீரோவிலோ எதையாவது புடவையோ நகை நட்டோ வெள்ளி பாத்திரமோ அடுக்கி வச்சுக்கிட்டு நிற்பாள். எத்தனை தடவை கத்தினாலும் காதில் விழறதில்லை. ஒன்றும் செய்யாமல் நடுக்கூடத்தில் வந்து எதையாவது மனக்கோட்டை கட்டியவாறு பித்து பிடிச்சவள் போல உட்கார்ந்திருப்பாள். கட்டிய கணவனுக்கு தெரியாமல் இவளுக்கு என்ன ரகசிய சிந்தனைகள் என்று கேட்டான் சஜீவ். இப்போது பஸ் வந்துவிட்டது. இன்னைக்கு என்ன சரியான நேரத்தில் பஸ் வந்திருக்கிறதே என்று நினைத்து கொண்டான் சஜீவ். வா, பஸ்ஸில் வந்து உட்கார்ந்துட்டு பேசுவோம் என்றார் அப்பா. ஜன்னல் ஓரத்தில் அப்பா உட்கார்ந்து கொண்டார். பக்கவாட்டில் உட்கார்ந்திருந்த சஜீவை நோக்கி முகம் திருப்பி அப்பா சொல்லலானார். தம்பி, நான் உனக்கு உபதேசிக்கிறேன்னு நினச்சிக்காத. ஆனால் என் இத்தனை நாள் அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். கேட்கிறதும் கேட்காமல் இருப்பதும் உன்னுடைய விருப்பம். ஒரு கணம் அப்பா மௌனமாக இருந்தார். பையில் இருந்த குப்பியை எடுத்து ஒரு மடக்கு வெந்நீர் குடித்துவிட்டு சொன்னார். உலகத்தில் மனுஷங்களா பிறக்கிற எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவரவர்களுக்கென்றே ஒரு அந்தரங்க உலகம் உண்டு. எத்தனை வயசானாலும் இதுக்கு விதிவிலக்கில்லை. கல்யாணம் பண்ணி கொண்ட காரணத்தால் இந்த அந்தரங்க உலகத்தை இழக்க யாரும் விரும்புறதில்ல. நாம் ஈருடல் ஆனாலும் ஓர் உயிர். நமக்குள் ரகசியங்கள் தேவையில்லை. உன் எல்லா ரகசியங்களையும் என்கிட்ட சொல்லுன்னு அடம் பிடிப்பது புருஷனானாலும் பெண்டாட்டியானாலும் சரி. அவங்கள போல அசட்டு ஜென்மங்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. இப்படிப்பட்டவங்க இடையில் ஒரு காலம் நிம்மதியோ சந்தோஷமோ இருக்காது. அவங்களுக்குள்ளே பரஸ்பர மதிப்பும் மரியாதையும் கெட்டு போயிடும். பஸ்ஸுக்குள்ளேயும் வெளியேயும் விடாமல் கேட்கும் கொய்யாப்பழம் கை முறுக்கு விற்கும் சத்தம். அதனிடையில் அப்பா மெல்லிய வார்த்தைகளில் என் காதுகளில் மட்டும் விழுமாறு பேசினார். நாம் எல்லாரும் வாழ்க்கையில் சில நேரங்களாவது பகல் கனவுகளிலும் மனக்கோட்டைகளிலும் அறியாமல் நழுவி விழுந்து விடுவதுண்டு. சில போது சென்ற கால சந்தோஷ நினைப்பாக இருக்கலாம். இல்லாட்டி நாம் ஆசைப்பட்டு நடக்காமல் போன சம்பந்த ஆலோசனையாக இருக்கலாம். சில போது வருங்காலத்தை பற்றியதாக கூட இருக்கும் என்றார் அப்பா. கரடு முரடான இந்த நடைமுறை வாழ்வில் இத்தகைய சின்ன சின்ன சிந்தனைகளில் மூழ்கி சுயமாக தனக்குத்தானே மனசுக்கு ஒத்தடம் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த சுகம் கூட இல்லாட்டி எப்படிடா மேலே வாழ முடியும் என்று கேட்டார். நான் அறியாமல் உனக்கென்ன அந்தரங்க நினைப்பு, அதையும் என்கிட்ட திறந்து சொல்லு அப்படின்னு புருஷன் முரண்டு பிடிப்பது சரியாடா? கழுத்தில் தாலி கட்டி விட்டதால் அவள் அந்தரங்க லோகம் அஸ்தமனமாகி விடுமா என்ன என்று கேட்டார் அப்பா. பஸ்ஸில் இருந்து இறங்கி சென்ற டிரைவரை இன்னும் காணவில்லை. கண்டக்டர் வந்து டிக்கெட் கொடுக்க தொடங்கினார். அப்பா டிக்கெட்டை காட்டினார். சஜீவ் இறங்க போவதாக சொன்னதும் கண்டக்டர் நகர்ந்தார். அப்பா தொடர்ந்து சொன்னார். பெண்களுக்கு அவர்களுக்கென்றே சில ஆசைகள் இருக்கும். நகை, குங்குமம், சாந்து, பாத்திரம், பண்டங்கள் போன்றவற்றை அடுக்கி வைக்கிறதுலையும் திரும்ப திரும்ப எடுத்து பார்ப்பதிலும் அவர்களுக்கென்றே சில அந்தரங்க இரகசிய குறுகுறுப்புகள். பணம் சேர்த்து வைப்பதிலும் செலவு செய்வதிலும் புருஷனோ அவன் வீட்டுக்காரங்களோ அறியலாகாது என்ற அதே இரகசிய மனப்பான்மை அவன்கிட்டே இருக்கக்கூடும்.
அதையெல்லாம் போய் கிளறிக்கிட்டு இருப்பது நல்ல கணவனுக்கு அழகல்ல. டிரைவர் வந்து உட்கார்ந்து கொண்டு ஆரன் அடித்தான். சஜீவ் விடை பெற்று கொண்டு பஸ்ஸிலிருந்து இறங்கி வெளியில் அப்பாவின் தலை தெரியும் ஜன்னலின் கீழே வந்தான். நீ இப்படி அவள் அந்தரங்கத்தில் தலையிடாமல் இருந்தால் உன் அந்தரங்க லோகத்தில் அவளும் குறுக்கிட மாட்டா. அந்தரங்கத்தில் அனுமதி இல்லாமல் நுழைந்து விருப்பமில்லாததை கண்டு சண்டை போட்டு வாழ்க்கையை நரகமாக்குவதை விட அவரவர் அந்தரங்கத்தில் நிம்மதியாக வாழ விட்டுவிட்டு அதே நிம்மதியுடன் வாழ்வது நல்லதில்லையாப்பா என்று கேட்டார் அப்பா. பஸ் கிளம்பிவிட்டது. கை அசைத்து அப்பாவுக்கு விடை கொடுக்கும்போது உள்ளுக்குள் இந்த நாள் வரை அடைந்தே கிடந்த வாசல் திறந்து சுத்தமான காற்றும் வெளிச்சமும் நுழைந்து மனம் லேசாகிவிட்ட உணர்வு வந்தது சஜீவுக்கு. கதை முடிந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.